நாங்கள் நிருத்திய சங்கீத அகாடமி யூகேலேருந்து வந்திருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆடுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஞாபகார்த்தமாக இருக்கணும். நம்ம நிறைய குழந்தைகள் டான்ஸு பாட்டு ரெண்டுமே கற்றுக்குறாங்க. ஸோ மெயின்லி நமக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியன் பேக்ரவுண்ட். ஒரிஜினேட் ஆனதும் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் பண்ணுறது ஒரு பெரிய சிதம்பரத்தில் 2020 எங்களுக்கு ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் இடம் கிடைச்சிது. ஸோ அது வந்து எங்களுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. இப்போ நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் வைக்க என்ன காரணம்? வணக்கம், என் பேர் ராதிகா, அவங்க தீபா, அவங்க சுஜாதா. நாங்கள் நிருத்திய சங்கீத அகாடமி யூகேலேருந்து வந்திருக்கோம். we are going to do ஒரு சமர்ப்பணம் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களுடைய 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி இந்த சமர்ப்பணம் தஞ்சை பெரிய கோயிலில் 31 ஜூலை பண்ண போகிறோம். அண்ட் மதுரையில் 3ஆம் தேதி ஆகஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சமர்ப்பணத்துக்காக nearly 52 students we have come from UK. 20 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ரோக்ராம் ஏன் எதனால? அதான் முதல்ல வந்து சிதம்பரத்தில் நாங்கள் வெளி மாநிலங்களில் வெளி ஊர்களில் நிறைய பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ஸ். லைக் லண்டன்லேயே த்ரூ அவுட் லண்டன் இந்தியன் ஹை கமிஷனில் நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்கம்மா யுக்ரைன் பிளான் ஃபெஸ்டிவல் நிறைய இடங்களில் பண்ணியிருக்கோம். ஈவன் கோயம்புத்தூர் மியூசிக் அகாடமி பண்ணியிருக்கோம். ஸோ சிதம்பரத்தில் 2020 எங்களுக்கு ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் இடம் கிடைச்சிது. ஸோ அது வந்து எங்களுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது எங்கள் 3 பேருக்கும். பிகாஸ் இட் வாஸ் அன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஒரு தசாவதாரம் ஃபுல் நாட்டிய நாடகம் பண்ணோம். ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ். வி டெடிக்கேட்டடாக ரொம்ப குழந்தைங்களெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அந்த டெடிக்கேஷன்லேருந்து ஸோ இது தஞ்சாவூரில் பண்ணுறது எல்லா டான்சர்ஸுக்கும் இது ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். எல்லா வோக்கலிஸ்ட் டான்சர்ஸுக்கு தஞ்சாவூரில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ட்ரீம். அதை தான் நிறைவேற்று. அங்கேருந்து தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சத்ரி எல்லாம் அந்த பெல்ட்டில் வந்தவங்க மியூசிக் விஷயத்தில். அதே மாதிரி பரதநாட்டியம் ஒரிஜினேட் ஆனதும் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு. தஞ்சாவூர் பாணி தஞ்சை குவாட்ரட்டுன்னு சொல்லுவாங்க. டான்ஸுக்கு பெரிய இடம் அந்த பாணி வந்தது. ஸோ தஞ்சாவூரில் பண்ணுறது தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆக்டான பிளேஸாக தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிள், ராஜராஜ சோழன் எப்படி கடல் கடந்து கலைகளெல்லாம் வளர்த்தாரோ அது மாதிரி நாங்களும் நிருத்திய சங்கீத அகாடமி கடல் கடந்து கலையை வளர்க்குறோம். அதை தஞ்சாவூரில் சொல்கிறத விட வேறு எங்கே பெஸ்ட்டாக இருக்குது. தஞ்சை கோயிலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுன்னாவே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வாய்ப்பு, எப்படி பார்க்குறீங்க? அதை தான் எங்களுக்கும் பிரமிப்பாக தான் இருக்குது. நான் சொன்னேன் முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், நான் இது ஒரு கனவு தான் கண்டேன். ஐ ட்ரீம்ட் இதை வந்து நிஜமாக வரணும் அப்படின்றத. அந்த கனவை தீபாவும் சுஜாதாவும் தே ஒர்க்ட் அ லாட் டு அச்சீவ் திஸ். இதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அது சொல்லவே முடியாது வார்த்தைகளால். ஏன்னா 2 பேருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இதில் வந்து தீபாவும் வந்து டான்ஸ் கோஆர்டினேட்டர் அண்ட் சுஜாதா வந்து பாட்டு. ஸோ அந்த அந்த ஒர்க் செஷன்ஸ் தவிர ஃபேமிலி எல்லாமே இருக்குது இல்லையா, அதையும் மீறி இந்த இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக டெடிக்கேட்டடாக எவ்ரிடே ஆன்லைனில் தான் கிளாஸஸ் எவ்ரிடே பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் பிளெஸ்டுன்னு தான் நினைப்பேன். தட்ஸ் அ குட் கொஷின். ஏன்னா இப்போது நாங்கள் எல்லாருமே ரூட் இங்கே தானே பேஸு. நிறைய குழந்தைங்க ஸ்ரீலங்காவில் இருந்து பேஸ். பட் நாங்கள் எல்லாருமே அங்கே செட்டில்டு லண்டனில். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு எல்லாம் போயிருக்காங்க. இங்கே கொஞ்சம் பிள்ளைங்க வந்திருக்காங்க சென்னைக்கு. ஸோ சென்னையில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சில்ட்ரன் தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் வி ஆர் கோயிங் டு அசம்பிள் ஆன் 30th 30ஆம் தேதி நாங்கள் தஞ்சாவூர் கோயிலில் எல்லோரும் அசம்பிள் ஆகிறோம். எல்லாமே அதான் எவ்ரிடே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸ் நாங்கள் 3 பேர் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அந்த 52 பேரும் அனுப்புவாங்க. பட் இட்ஸ் ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் கோயிங் டு யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ராதிகா சொன்னாங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல சேனல் இருக்குது. அதில் ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஏர்போர்ட்லலாம் கூட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஹைதராபாத்தில், மதுரையில், திருநெல்வேலி, நாகர்கோவில், அவங்கவுங்க பாட்டி தாத்தா ஊரில்
எவ்வளவோ இந்த ஊர்லேருந்து வந்த ஜெட்லாக் கூட அதெல்லாம் பற்றி பொருட்படுத்தாமல் நான் இன்னும் 2-3 குழந்தைங்களாம் இன்னைக்கு காத்தால தான் வந்தோம். சுஜாதா அவங்க குழந்தைங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் முடிச்சு தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப இந்த பிளெஸ்ஸிங்ஸை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இப்போ கரண்ட்லி தேர் ஆர் மோர் தென் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமி. இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ஒரு 500 people we have grown. தஞ்சாவூர்ல பண்ணுற ப்ரோக்ராம் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க, சம்திங் என்ன பண்ண போகிறாங்க? அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 52. இதில் வந்து டான்ஸுக்கு மட்டுமே 35 பேர். மற்றது அந்த டான்ஸில் இருக்கிறவங்களும் சேர்த்து பாட்டும் பாடுவாங்க. ஸோ பாட்டு வந்து எல்லாரும் பாடுற மாதிரி. ஸோ மீதி அத்தனை பேரும் நிறைய குழந்தைகள் டான்ஸு பாட்டு ரெண்டுமே கற்றுக்குறாங்க. ஸோ அங்கே இருக்க 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பாட்டுக்கு பார்த்துருக்கோம், சரிங்களா? பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் பார்த்தேன். உங்களுக்கு டான்ஸ் கொடுத்துருக்கீங்க, 32 பசங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஏன் பாட்டு உங்களுக்கு பாட்டை விட டான்ஸ் ஓகே நல்லா இருக்குன்னு தோணுது? ரெண்டும் ஐயோ 2 கண்ணு மாதிரி அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் இங்கேருந்து நான் லண்டனுக்கு ப்ரொடக்ஷன் கன்சல்டண்ட்டாக போனேன். ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட்டுக்காக தான் போனேன் 6 months ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே திரும்ப வந்து ஏதாவது மீடியாவில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. அப்படி நினச்சிட்டு போன இடத்துல அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருந்ததால் என்னை விடலை திரும்ப வர. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டே. ஐ காட் மேரிட், அங்கேயே இருந்தேன். அடல்ட் எஜுகேஷனுக்காக ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. அதில் வந்து இப்போ பரதநாட்டியத்துக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன், பரதநாட்டியம் அண்ட் கர்நாடிக் வோக்கலுக்கு டீச் பண்ணுறதுக்கு. பட் அதில் வந்து அவங்க வந்து பாலிவுட்டுக்கு டீச்சிங்க்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஓகே, நான் இப்போ டான்ஸ் ஆட தெரிஞ்சதுன்னா ஆடலாம் இல்லையா? ஸோ வி ஹவ் டான்ஸ். இப்போ ஸ்கூல்ஸில் இங்கெல்லாம் எல்லா நம்ம யூனிவர்சிட்டி ஸ்கூல் எல்லாத்துலேயும் நாங்கள் டான்ஸ் என்ன எல்லாம் தமிழ் ஃபிலிம் சாங்ஸுக்கு தான் ஆடி இருக்கோம். ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். நிறைய இங்கிலீஷ் பீப்புள் தே லேர்ன்ட். ஸோ அது மூலமாக தான் அங்கே இருந்து 2 பேர் தே அப்ரோச் மீ, லக்ஷ்மி அண்ட் லலிதா. அவங்க பரதநாட்டியம் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு அப்ரோச் பண்ணாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து எங்கள் குழந்தைங்களாம் வந்து பாட வருவாங்க, டான்ஸ் ஆட வருவாங்க. வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கரெக்ட் டைம் வர முடியலன்னா கூட எக்ஸாமுக்கே நம்ம சொல்கிறேன்னு வச்சுங்களேன், எக்ஸாம் உள்ளே ஒரு நிறைய போது கூட டைம் 10 நிமிஷம் ஆச்சுன்னா கூட வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அது மாதிரி கூட நடக்கிற விஷயம் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலெல்லாம் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா கடைசியாக அவர்கள் குரூப்பே வந்து இல்லைங்க உங்கள் டைம் முடிஞ்சிச்சு அனுப்பிச்சுட்டுறாங்க. நீங்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ண போறீங்க? ஏன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க, எப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்க? அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோங்க. இதான் 2 தூணுன்னு சொன்னேன்ல, இந்த 2 தூணும் அவங்க நீங்கள் போடுற மெசேஜஸை பார்க்கணும். வெல் ஆர்கனைஸ்டுங்க, வெரி வெல் ஆர்கனைஸ்டு. இந்த டைமுக்கு நிற்கணுன்னா, ஆனால் பேரண்ட்ஸும் வி ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல். எல்லா பேரண்ட்ஸும் சரி, இந்த பிள்ளைங்களும் சரி, வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தெம். பிகாஸ் சொன்னால் 5 நிமிஷம் முன்னாடியே இருப்பாங்க, பட் நாட் தவறி வர மாட்டாங்க. ஸோ அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது சொன்னால் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் ஃப்ளைட்டில் பேட்சஸ் எல்லாருமே வந்தாச்சு, இந்தியாவில் அரைவ் ஆயாச்சு. 30ஆம் தேதி காலையில் கோவில்லே ஃபஸ்ட்டு அரைவ் ஆக போகிறோம். எங்களோட ப்ரோக்ராம் 31ஆம் தேதி தான். 52 பேரும் கோவிலில் மீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு 30ஆம் தேதி. அங்கேருந்து எங்களோட ரிஹர்சல்லேருந்து எல்லாமே ஆகும். இப்போ 30ஆம் தேதி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ அந்த டைமிங் கொடுப்பாங்க? அதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அது எப்போ வருது? தஞ்சாவூரில் சாயந்தரம் 4:30 மணிலேருந்து ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நம்மளோட ப்ரோக்ராம். நம்ம NSA நிருத்திய சங்கீத அகாடமிக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாட்டு. நம்மளோட அனிவர்சரியை அங்கே சமர்ப்பிக்க போகிறோம், டான்ஸ் அண்ட் பாட்டு ரெண்டுமே. அதே மாதிரி மதுரையிலையும் சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் சமர்ப்பணம். சரி, இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து லைவில் பார்க்கணும்னா ஆடியன்ஸ் என்ன பண்ணணும்? நாங்கள் யூடியூப் லைவில் காமிக்கிற மாதிரி பிளான் இருக்குது தஞ்சாவூர் ப்ரோக்ராமை. பட் மதுரை கோவிலில் வந்து they don't allow this. So unfortunately we are unable to do that. But தஞ்சாவூர் definitely we are going to webcast it. சரி மேடம், இப்போ வந்து உங்கள் பாட்டை விட்டுலாம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ டான்ஸ் பாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைங்களுக்கும் சரி, ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்குது, பெண் பிள்ளைங்களுக்கு வந்து பாட்டு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கலாச்சாரமே டோட்டலாக மாறிச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நல்லது தானே. டான்ஸுன்றது எல்லாமே டான்ஸ் தான். ஸோ பாட்டுன்னா இப்போ கர்நாடக சங்கீதம் தான் பாட்டுன்னு இல்லையே. ஸோ நாங்களே எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை, தூள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இன் வேரியஸ் ஜேர்னல்ஸ் ஆக்சுவலி நாங்கள் வந்து பரதநாட்டியம் தான் சொல்லி கொடுக்குறது. பட் அதை தவிர நாங்கள் வந்து பாலிவுட், அதே மாதிரி கோயர், டிவோஷனல் மியூசிக் எல்லா ஜேர்னல்ஸ்லையும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுவோம். வி ஆர் ஸ்கில்டு. அண்ட் சாரி, ஒரு எக்ஸாம்பிள் வந்து அங்கே ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதிலே பரதநாட்டியம் ஆடினாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி ஆமாம், நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய க்ரியேட்டிவாக நிறையா பண்ணிருக்கோம். வந்து அவங்க கோயராக பண்ணாங்க, கிறிஸ்டியன் கோயர் மாதிரி. அதே மாதிரி அது ஒன்று. அதே மாதிரி நம்ம பாலிவுட் சாங்ஸ் எல்லாம் வச்சு நாங்களாக க்ரியேட் பண்ணி கோயர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க நிறையா இன்னோவேட்டிவாக அந்த ஸ்கூட்டர் டான்ஸ் சொன்னாங்க, நிறைய ப்ராப்ஸ் வச்சு விதவிதமாக ஒரு கான்டெம்பரரி நடனம் அதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இந்த ஹூலா ஹூப் இருக்குல்ல, அந்த ஹூலா ஹூப்லேயே பரதத்தை வச்சு பண்ணியும் இருக்கும். மேடம் வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க. சரிங்களா? பசங்களுக்கு வந்து பாட்டு கற்றுக் கொடுக்கும்போது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? மேடம் வந்து ஒரு மேஜிக்குங்க. மேடம் வந்து ஒரு மேஜிக் ஆக்சுவலாக. அவங்க வந்து பாட்டை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கல, ஒரு நல்ல ஆட்டிடியூட், எப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாட்டு டீச்சர், நடன டீச்சர் தான். பட் தெர் இஸ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் ராதிகா. வி ஆல்வேஸ் திங்க் தட் ஷீ இஸ் அ மேஜிக். ஆனால் பாட்டை பொறுத்தவரையிலும் நான் சுஜாதா கிட்ட நிறைய லேர்ன் பண்ணோம். அவள் சின்ன வயசுலேருந்தே அதே குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்கா. அண்ட் அவளோட ஃபுல் ஜேர்னியும் பாட்டாகவே இருந்தது. ஸோ ஐ ஷுட் லேர்ன் அ லாட் ஃப்ரம் சுஜாதா. அப்படி இல்லை, அதே மாதிரி அதே மாதிரி இந்த தீபா இருக்காங்கல்ல, நான் வந்து அதாவது என் கடிவாளம் போட்ட மாதிரி இப்படியே போயிட்டுருப்பேன் டான்ஸில். பட் இவங்களுக்கு நான் எப்படி இவெல்லாம் யோசிக்கிறா இப்படியெல்லாம் அப்படின்னு, ஷி திங்ஸ் இன் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அதெல்லாம் மேஜிக்கல் தான் நிஜமாவே. சாரி, பாசிட்டிவிட்டி அங்கேருந்து வருது. நிறையா கொடுக்கணும் 2 மடங்காங்கிறது நம்மளுக்கு தோணும். அவங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து செகண்ட் மாம் மாதிரி தான். நம்ம கிட்ட வர பாட்டு குழந்தைங்களோ டான்ஸ் குழந்தைங்களோ அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லாமல் டைம் டிசிப்ளின், ஒரு எட்டிகெட், ஸ்டேஜ் எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி அவங்களோட என்ன சொல்கிறது, நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸும், இந்த கலை மட்டும் இல்லாமல் நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸும் அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க வழியில தான் நாங்கள் 2 பேருமே எப்போவுமே கடிஞ்சு பேச மாட்டாங்க. அப்படியே பண்ணிடுனாக்கண்ணா அப்படின்னு சொல்கிறச்சா நம்ம மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் நாங்கள். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கரிஷ்மா, அந்த ஒரு மேஜிக் இருக்குது அவங்க கிட்ட ஆக்சுவலாக, எப்படி பேசணும் அப்படின்ட்டு. 2 பேரும் உங்களுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. முடியல தள்ளுறாங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிக்கும் 2 பேர். ஐயோ, அதான் சொன்னேன், ஒரு தூண் உடஞ்சதுன்னா எப்படிங்க? கடிவாளம் போட்டமே திடீர்னு ஒரு சைடு திறந்துற மேடம். திறக்காது, கண்டிப்பாக திறக்காது. அவங்க பண்ணுற விஷயங்கள் அந்த மாதிரிங்க. ஐ ஜஸ்ட் கான் எக்ஸ்பிளைன். நிஜமாவே சொல்ல முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களே எடுத்துப்பாங்க. நான் வந்து ஆக்சுவலாக நிஜமாக இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரை நானே அன்றைக்கி யோசித்தேன், இதில் நான் எவ்வளோ பண்ணுறேன், நான் டீச் பண்ணுறது சரி ஓகே, அதுக்கு மேலே இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குல்ல, அவள் ஒரு சைடு போவா, இவள் ஒரு சைடில் எவ்ரிடே அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. நீ வா, இந்த குரூப் இன்னைக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் இந்த குரூப் வாங்க. ஹவ் அமேசிங் இல்லையா? ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த பரதநாட்டியம் அப்புறம் இந்த சிங்கிங்லாம் வந்து கற்றுக் கொடுத்து முறைப்படி கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற 2Kல வந்து என்ன நவ் பண்ணுறாங்க, நீங்களும் சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, கானா பாட்டை பாருங்கள், அது ஹைப்பில் போகுது. நம்ம பரதநாட்டியம் பார்த்தீங்கன்னா நல்ல டான்ஸ், அதையே மேட்ச் பண்ணி ஒரு சாங்ஸ்லாம் விடுறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிங்கர் இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிஜமாவே செம்ம நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஏன்னா யூனிக்காக இருக்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவோம், நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் எங்களுக்குள்ள. பிகாஸ் ஐயோ எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அதுவும் க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்குது இந்த கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ட, அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அவங்க நிறைய பார்க்குறாங்க. they know the world. ஆக்சுவலி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வருது, இன்னெவிட்டபிள். ஆனாலும் அந்த ஃபண்டமெண்டலி ஒருத்தங்க வந்து ஒரு பரதநாட்டியம் கற்றுண்டா அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுண்டா தான் அந்த நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக. இப்போ கிளாசிக்கல் சொல்கிறீங்க, பரதநாட்டியம் விட்டுருங்க, பாடுறாங்க தெரியுங்களா? இப்போல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ழா தாழா அதெல்லாம் வந்து நல்லா அழகாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதை வந்து பாதியாக கட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சில பேர் மட்டும் தான் கற்றுத்து கொடுக்குறாங்க அந்த விஷயத்தை. நீங்கள் எப்படி அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக அது நம்ம மீடியாவுக்கு போகிறேன் மறுபடியும். ஸோ 93ல் சன்னில் ஜாயின் பண்ணுறச்ச அதான் ஐ ஹேட் திஸ் இஷ்யூ. அந்த ழா இதெல்லாம் உருளைக்கிழங்கு அப்படின்வேன். அப்போது
அப்போ எல்லாம் அதுதானே ஆரம்பம். அந்த ஆரம்ப கட்டத்தில் எல்லா டேரக்டர்ஸும் எம்ஆர் பூபதி சார்லாம் இருந்தார். அம்மாடி கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி இதை திரும்ப சொல்லுங்கள். அப்போ தூரன் கந்தசாமி சார் இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா தெரியல அவங்களுக்கு. எழுதுவார் நல்லா தமிழ். ஒரு நாள் கூப்பிட்டாரு, கேட்டார், நீ வந்து இந்த மீடியாவில் நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இது ஃபன்னாக இருக்குது, எனக்கு ஐ லைக் இட் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இதை நீ எவ்ரிடே படிக்கணும் அப்படின்னா இந்த ல அப்படின்னு வர்ற மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்தாரு. ஸோ எவ்ரிடே நாங்களும் டெடிக்கேட்டடாக பண்ணேன். அவரே கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார், கரெக்டாக பண்ணுற, நல்லா இருக்குது அப்படின்னு. பெருமையாக இருந்துச்சு. பட் இப்போ சில சமயங்களில் எங்களுக்கு அது பார்க்கும்போது ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட கட் பண்ணிடுவாங்க, அதை திரும்ப எடுக்க சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. பட் கஷ்டமாகவும் இருக்குது ஒரு ஓரமாக. ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க? பிகாஸ் மீடியான்றது இவ்வளோ பேர், நாங்கள் அந்த தார்மீக பொறுப்பும் இருக்குது இல்லையா. அந்த மீடியா நம்ம இப்போ பேசுகிறோம், அப்படி ஒரு டிஜேயா யாராவது இருக்காங்க இல்லை விஜயா இருக்காங்கன்னா அவங்க பேசும்போது அவங்க தே ஹாவ் டு ரெப்ரசன்ட் அந்த எவ்வளோ பேரை திருத்துற இதுவும் நம்ம கையில் இருக்குது இல்லையா. ஸோ நம்மளே அதை தப்பாக பண்ணக்கூடாதுன்றது எங்களோட அபிப்பிராயம். நாங்களும் இப்போ பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறச்சு உச்சரிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த ழா வந்து ழாவா சொன்னால் மனசுக்கு ஒப்பாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெண்ட் யுவர் டங், அப்பர் பேலட் அப்படின்னு இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட பாஷையில் கரெக்டாக சொல்லி அந்த ழாவையும் வரவழைக்கிறதுக்கு முதல்ல பிரயத்தனப்படுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. அதுதான். ஸோ ஒரு பாட்டு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லிரிக்ஸை வந்து சொல்லுவோம். ஆக்சுவலாக முதல்ல உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் உச்சரித்து நல்லா கரெக்டாக அந்த உச்சரிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டை சொல்லி கொடுப்போம். மேடம், இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உலக நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்குன்னு சொல்கிறீங்க. மொழி தமிழ் பேச தெரியாத பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி தமிழ் கற்றுக்குறாங்க? இருக்காங்களா? தமிழ் பேச தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்குறதில்ல. நம்ம தமிழ் கற்றுக் கொடுக்குறதில்ல. இப்போ வந்து தமிழ் கற்றுக்கினா மட்டும்தான் வரும். இல்லை நம்ம எப்படி அதை தங்க எப்படி மடித்து அந்த உச்சரிப்பை கொண்டு வருதுன்றது நாங்கள் சொல்லி கொடுப்போம். they will do it. ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆமாம், ழானாக்கா எதுலையுமே படக்கூடாது. ஆக்சுவலாக அது இட் ஷுட் பி ஆன் த ஏர், டங் ஷுட் பி ஆன் த ஏர். இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம் எப்படி அது கொண்டு வருது அப்படின்ட்டு. அவங்களும் அது பிரயத்தனப்பட்டு அது கரெக்டாக கொண்டு வருவாங்க உச்சரிப்பு. இப்போ அங்கே இருக்கிற மதர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க, சரிங்களா? அந்த அந்த பிள்ளைகள் வந்து தமிழ் எப்படி எடுத்துக்கின்னு இது தமிழ் பாட்டு, ஏன்னா தமிழ் பாட்டு பாடினாவே அட்லீஸ்ட் கொஞ்சம் தமிழாக தெரிஞ்சிருக்கும், அர்த்தமே தெரியாம பாட மாட்டாங்க. இல்லை நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஈவன் தெலுங்கு பாட்டு கீர்த்தனை சொல்லி கொடுக்குறோன்னா கூட அதோட மீனிங் எடுத்து சொல்லி கொடுத்து எங்களுக்குமே தெரியாமல் இருக்கலாம். அதையே நாங்கள் படித்து நாங்கள் சொல்லி கொடுத்து அப்படி தான் சொல்கிறோம். இல்லை மேடம், நான் என்ன கேட்குறோன்னா இங்கிலீஷ்காரன் நம்ம சொல்லுவோம், வெள்ளைக்காரன் பார்த்தா வெள்ளைக்காரன், சைனீஸ்காரன் அப்படிதான் நம்ம பேசுவோம், வழக்கு மொழியில் பேசுவோம். ஸோ அவங்களாம் எப்படி கற்றுக்குறாங்க? இல்லை மெயின்லி நமக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியன் பேக்ரவுண்ட், ஸ்ரீலங்கன் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான். சரி மேடம், இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணனா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா டான்ஸ் பண்ணியோ இல்லை வந்து பாட்டு பாடியோ மேடம் கிட்டேயோ சார் கிட்டேயோ அவார்டு வாங்கணும், கப்பு வாங்கணும், நீங்கள் ஏதாவது தரப்போறீங்களா? அவார்டு, கப்பு, சம்திங் ஏதாவது? கண்டிப்பாக தீபா. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆடுறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஞாபகார்த்தமாக இருக்கணும். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே ட்ராஃபி பண்ணியிருக்கோம், எல்லாம் ரெடியாக இருக்குது. அது சர்ப்ரைஸு, அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சோம். அதை வந்து சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு. அதை தவிர நிறையா நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்கோம். அவங்களோட ஃபோட்டோ போட்டு இயர் புக் மாதிரி பண்ணியிருக்கோம். சுஜாதா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் குழந்தைங்களுக்கு சலங்கை எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கஸ்டமைஸ்டாக பேக் பண்ணியிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு யாருக்கும் தெரியாது, இன்னும் மைல் ஸ்டோனில் கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்குது. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சுஜாதா, தீபா அவர்களின் சார்பில் ராதிகாவின் நன்றிகள். நிருத்ய சங்கீத அகாடமி சார்பில் நன்றிகள். நன்றி, வணக்கம்.